ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்தில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் கொங்கு மண்டல எழுச்சி மாநாடு நடைபெற்று வருகிறது. இது குறித்தான கள தகவல்களை நமது செய்தியாளர் இளங்கோவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் இளங்கோவன், விவரங்கள் என்ன? வணக்கம் பத்மநாபன். ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்தில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் கொங்கு மண்டல எழுச்சி மாநாடு நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர். மேலும் மாநாட்டில் மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே உள்ள விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே கொங்கு நாடு மக்கள் தேசிய எழுச்சி மாநாடு தொடங்கியுள்ளது. இந்த மாநாட்டிற்கு தமிழகம் முழுவதும் உள்ள கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி மற்றும் மேற்கு மண்டலத்தில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் கொங்கு மக்கள் தேசிய கட்சியின் சார்பில் மாநாட்டிற்கான அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் சுமார் 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிறுத்தி இந்த மாநாடு நடைபெற்று வருவதால் அரசியல் கண்ணோட்டத்தோடு பார்க்கப்படுகிறது. இந்த மாநாட்டிற்கு திமுகவின் சார்பில் 4 அமைச்சர்கள் பங்கேற்க உள்ளதாக தெரிகிறது. இதற்கு முன்னதாக 50,000 பரப்புரையில் அமைக்கப்பட்டுள்ள மாநாட்டு திடலில் உள்ள 100 அடி உயர கம்பத்தில் கட்சியின் கொடி ஏற்றி மாநாட்டை கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் ஒன்றின் மேல் ஒன்றாக கட்சி வளர்ச்சி குறித்து உரையாட உள்ளனர். பிற்பகலில் கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் உரையாற்ற உள்ளார். இந்த மாநாட்டில் மற்றொரு முக்கிய நிகழ்வாக உலக சாதனை படைக்கும் வகையில் நாட்டுப்புற கலைகளில் ஒன்றான வள்ளி கும்மியாட்டம் 16,000 பெண்கள் பங்கேற்கும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் சுமார் 2 மணி நேரம் தொடர்ந்து நிகழ்த்தி சாதனை புரிய உள்ளனர். மேலும் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட உள்ளன. காட்சிகளுக்கும் கள நிலவரங்களுக்கும் நன்றி இளங்கோவன்.
வடக்கு மாநகரத்திலிருந்து வந்த இந்த சிங்கை கோபியர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் ராசிபுர நாட்டு கோமகன் நாமக்கல் வடக்கு மாவட்ட செயலாளர் AP செல்வராஜ் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம்.